Now you are watching New Eden TV. என்ன கண்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் இறை வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆபிரகாமுக்கு கடவுள் மீது மிகவும் விசுவாசமாக இருந்தார். அவரோட வாழ்விலே 99 வயதான போது தான் அவருக்கு ஒரு அருமையான ஒரு மகனை கொடுக்கிறார். அப்போது எவ்வளோ அந்த விசுவாசத்தில் எவ்வளோ ஒரு பொறுமை இருக்கும், எத்தனை சகிப்புத்தன்மை அவர் வளர்த்திருப்பார். எனக்கு பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவருக்காக நாம் காத்திருந்து கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் பொறுமையாக இருக்கிறோமா? நம் வாழ்க்கையிலே எதையெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறோமோ, இது ஆண்டவருக்கு சித்தமானால் கிடைக்கட்டும், இல்லை என்றால் வேண்டாம் என்று நாம் சொல்வோமா? ஆபிரகாம் ஆண்டவர் எங்கெல்லாம் செல்ல சொன்னாரோ தன் வீடையெல்லாம் விட்டு ஆண்டவரோட சித்தத்திற்காக கூடாரம் போட்டு வாழ்ந்தார். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று தான் இந்த தினவசனத்தை நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாமும் சர்ம வல்லமை உள்ள தேவனை விசுவாசித்து அவர் சொல்படி கேட்டு அவருக்கு முன்பாக அவருடைய சித்தத்திற்காக நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டு உத்தமனாக இருக்க ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, ஆபிரகாம் நீங்கள் சொல்லப்பட்டது போல் நாங்களும் உங்களை விசுவாசிக்க தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆபிரகாம் சாராளின் விசுவாசத்தை நாங்களும் கடைபிடிக்க, அவர்களை முன்மாதிரியாக வைத்து எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறி செல்வதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, உங்களோடு நாங்கள் நட்பாக இருக்க நீங்கள் தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, இறை அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவர். எங்களுக்கு அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்களை இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து வெற்றி பெற செய்யும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.